السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமபானினுடைய மாதம் பிறை 5 வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இஸ்திக்ஃபார் துஆவை நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம், ஏராளமான குர்ஆன்களை ஓதக்கூடிய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் துஆக்களை ஓதுவோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் துஆக்களில் மிகச்சிறந்த ஒரு துஆவை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் இதனை ஓதுவோம். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை குறைந்தது 100 தடவையாவது ஓதி வருவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ரப்பி குஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பி குஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற இந்த துஆவை குறைந்தது 100 தடவையாவது ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.